சிஎஸ் கருணானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றத்துக்கு நீதி கேட்டு வராது. நீங்கள் பணக்காரர்களுக்கு மட்டும் தான் நீதி கிடைக்கும். கருணன் அவர் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அவர் மேலே வந்து ஒரு 6 மாதம் லே டவுன் ஒரு விஷயம் பண்ணப்படுது. அவர் கடைசியாக நம்மளே பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பார்ட்ஸ் மோர் பவர் தேன் தி சுப்ரீம் கோர்ட் பவர். பெண்களை கூட்டி கொடுத்து சில வேலைகளை பார்க்குறாங்க. அப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீதித்துறையிலே நடக்குதா? எஸ், சில விஷயங்களும் வந்து நடக்க தான் செய்யுது. ஒருவேளை அவர் சொல்கிறத உண்மைன்னு அவரால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா அவர் கொண்டு வர எவிடன்சஸில் தான் இருக்குது. நீங்கள் நீதிபதிகளுக்கு பெண்களை கூட்டி கொடுக்குற புரோக்கர்கள் இருக்கிறாங்க. இந்த ஆல்பத்தை பாருங்க, லாட்ஷிப் உங்களுக்கு 16 வயசு கொண்டு கூட இருக்குது. இதான் நீதித்துறை நடக்குது. இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நீதித்துறையில் வந்து நீதி கிடைக்கும். அப்படியெல்லாம் பண்ணாதான் சில பேருக்கு நீதி கிடைக்குமா? டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். அவங்க அட்வொகேட் முடிச்சதுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் அந்த இடத்துல ஆக்கப்படும். அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் வச்சிருக்கிறது ஒரு அலிகேஷன் தான். இப்போ ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர் சீக்ரெட் பவர் டாப் மோஸ்ட் பவர். இதாங்க கோர்ட்டு. இது சொன்னாங்க உடனே கர்நாடக ஜெயிலில் போடுவாங்க. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி சிஎஸ் கருணானை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர் வந்து இப்போ சமீபத்தில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அனைத்தும் உண்மையா? அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன மேம்? கருணன் அவர் வந்து ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அவர் மேலே வந்துட்டு ஒரு 6 மாதம் லே டவுன் ஒரு விஷயம் பண்ணப்படுது. ஆர்டிகல் 21 படி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அதனோட விளைவாக இது இவர் பண்ணாரா, இல்லை அவர் வந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் நடந்ததா அப்படிங்கிறது நிறைய ஒரு பக்கம் கொஸ்டின்ஸ் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் அப்படி போனாலும் அவர் கடைசியாக நம்மளே பார்த்துருப்போம் அந்த வீடியோவில் என்ன சொல்லி முடிச்சிருப்பாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஆதாரங்களோட நான் வந்து நிரூபித்து கரப்ஷன்ஸை நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். இன்னும் சில நிறைய விஷயங்கள், பெண்களுக்கான விஷயங்கள், மசோதாக்கள், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் அதில் பேசியிருப்பார். ஸோ அதோட ப்ரிலிமினரி வீடியோவாக கூட இதை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. அதில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். இந்த மாதிரி வந்துட்டு கரப்ஷன் ஒரு பக்கம் இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து பெண்களை கூட்டி கொடுத்து சில வேலைகளை பார்க்குறாங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து வக்காலத்து சைன் பண்ணிட்டாலே உங்கள் லைஃப் முடிஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க, அட்வொகேட்டு கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசியிருப்பார். சரி, இப்போ எல்லாருக்குமே வந்து என்ன அப்படின்னா, சரி நிறைய பேருக்கு அது மக்களுக்கு இருக்க காமனான பதட்டம் தான். எப்படின்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கும் இன்னும் அந்த ஃபேமிலியிலேருந்து என்ன சொல்லுவாங்க, ஐயோ நம்ம வாசப்படியிலேருந்து யாரும் போலீஸ் ஸ்டேஷன் ஏறலை, யாருமே கோர்ட்டு படி போகல அப்படிங்கிறத தாண்டி, பட் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்ததுன்னா அட் த எண்ட் ஆஃப் த டே எங்கே வரணும்? போலீஸ் போகணும். கிரிமினலாக இருக்க பட்சத்தில் போலீஸ் போய் கோர்ட்டு வரணும். மற்ற இருக்கும் பட்சத்தில் வந்து கோர்ட்டுக்கு தான் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நத்திங் இஸ் அபவ் லா, நோ ஒன் இஸ் அபவ் லா. அப்படி தான் நம்மளோட கான்செப்ட் இருக்குது. என்னதான் நம்ம ஒரு பக்கம் மொராலிட்டி, கஸ்டம்ஸ் அந்த கான்செப்ட் இருந்தாலும் லா என்ன சொல்லுதோ அதுதான். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஹெல்மெட்டே எடுத்துக்கலாமே. உங்கள் உயிருக்கு பாதுகாப்பு நீங்கள் போடுங்கன்னா யாரும் போடுறது கிடையாது அந்த விஷயத்தில். இது போடலைன்னா ஃபைனன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி தான் ஒரு விஷயமும். எனக்கு ஒன்று நடந்துருச்சுப்பா, அதுக்கு எனக்கு நீதி வேணும், அந்த நீதி வந்து எனக்கு நிலைநாட்டப்படணும், அந்த கிடைச்ச நீதி வந்து எனக்கு வந்து லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஜஸ்டிஸ் சிஸ்டம், ஜுடிஷியல் சிஸ்டம் தான் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சேஃப்கார்டு, ஒரு பெரிய ரூஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்க்க போகும்போது இப்போ எப்படி காமனாக சொல்லணும்னா, எந்த இடத்துல தான் எல்லாமே கரெக்டாக போகுது அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல எடுத்துக்கிட்டோம்னா, எஸ் சில விஷயங்களும் வந்து நடக்க தான் செய்யுது. பட் அதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி எல்லாமே அப்படியா அப்படின்னு கேட்டால், அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுக்கான ஸ்டெப்ஸும் நமக்கு இருக்கு, அதை சரி பண்றதுக்கான விஷயங்களும் இருக்கு. அப்போ அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களும் நீதித்துறையிலே நடக்குதா? நீதித்துறையில் நடந்துட்டு, பட் அதுக்கு வந்து என்னன்னா, அவர் சொன்னார் இல்லையா, அவர் அதை ப்ரூஃப் சப்மிட் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இவர் தான் பர்சன் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அஃபிஷியலாக அந்த இடத்துல வச்சிருக்காரு. ஓகேங்களா? இப்போ நாங்களே உள்ளே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தான் இருந்தால் நானே இந்த இடத்துல சொல்லியிருப்பேன், ஆமாங்க இந்த மாதிரி நடக்குது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படி. இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து பார்க்கல. அவர் தான் பர்சன் வெளியே கொண்டு வந்திருக்காரு. கொண்டு வந்தவர் கடைசி ஏன்னா நமக்கு எல்லாத்துக்குமே எவிடன்ஸ் வேணும். ஒரு விஷயம் ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு போயிட முடியாது. ஒருவேளை அவர் சொல்கிறத உண்மைன்னு அவரால் நிரூபிக்க முடியும் அப்படின்னா அவர் கொண்டு வர எவிடன்சஸில் தான் இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு வேளை அவர் சொல்கிற மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு. ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு ஆன்சரபிள். இப்போ நம்ம யோசிக்கிறப்ப கோர்ட் சிஸ்டமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, கண்டிப்பாக அட்வொகேட்ஸ் நாங்கள் வந்து பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா, பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரிக்கு நாங்கள் ரொம்ப அக்கௌண்டபிள், நாங்கள் ரொம்ப ஆன்சரபிள். ஏதாவது ஒரு தப்பு நடக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக எங்களுக்கு கொடுத்ததான லைசன்ஸே கேன்சல் பண்ணப்படும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். எங்களுக்கும் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. when it comes to judges நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ லோவர் கோர்ட் ஜட்ஜஸ் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா ஹைகோர்ட் ஜட்ஜஸ்க்கு வந்து முறையிடலாம், அவங்க மேலே கம்ப்ளைண்ட்ஸ் போடலாம். அதே மாதிரி ஹைகோர்ட் ஜட்ஜ் டு சுப்ரீம் கோர்ட் போகும்போது சிஜே, இந்த மாதிரி நமக்கு நிறைய வந்துட்டு ப்ராசஸஸ் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. அதையும் தாண்டி சரிங்க கொடுத்த அப்புறம் என்னங்க ஆக்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, டிசிப்ளினரி ஆக்ஷன் கண்டிப்பாக எடுக்கப்படும். அதாவது அவங்க என்ன பண்ணாங்க, ஒருவேளை கரப்ஷனாக இருந்தால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் கீழே அவங்க கொண்டு வரப்படுவாங்க. ஒரு அட்வொகேட்டாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி அவங்களோட அங்கீகாரமான பார் கவுன்சிலிருந்தே அவங்களோட பெயர் நீக்கப்படும். விச் மீன்ஸ்
அவங்க அட்வொகேட் முடிச்சதுக்கான ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் அந்த இடத்துல ஆக்கப்படும். ஸோ இவ்வளோ வழிகள் அந்த இடத்துல இருக்கு இல்லையா? ஸோ இது எவ்வளோ பேருக்கு தெரியும் நமக்கு? நம்ம சும்மா புலம்பிட்டு தான் இருக்கோம் நிறைய பேர் இந்த இடத்துல. இப்போ நிறைய பேர் யோசிப்பாங்க என்னன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலே அப்படின்னா இப்போ சரியாக செயலாற்ற போலீஸும் இருக்காங்க. அதையும் தாண்டி போனால் நமக்கு வந்து ஐயோ நம்மளை இழுத்தடிக்கிறாங்க, வைக்கிறாங்க, போகிறாங்க, வராங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டாப் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண மாட்டோம். அதையும் தாண்டி அதை ப்ரொசீட் பண்ண வைக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்குது, அவங்க சரியாக பண்ணலனா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யாருமே பண்ண மாட்டோம். அந்த மாதிரி சில பேர் வெளியே கொண்டு வந்த விஷயம் தான் நமக்கு வந்து இந்த அண்ணா நகர் இஷ்யூ. அண்ணா நகரில் ஒரு 10 வயது சிறுமி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அந்த அண்ணா நகர் ஆல்வன் போலீஸ் ஸ்டேஷனோட இன்ஸ்பெக்டர் ராஜி அவர்கள் வந்து உள்ளே கொண்டு வரப்பட்டு விசாரிக்கப்பட்டு இன்றைக்கி அவங்க சஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு கைதும் பண்ணியிருக்காங்க அந்த இடத்துல. இது எப்படி பாசிபிள் ஆச்சு? அதுக்கான வேஸ் இருக்கும் போது தான் நமக்கு இந்த இடத்துல பாசிபிள் ஆச்சு. ஸோ அதுக்கான வேஸும் எல்லாமே இருக்குது. ஒரு வேளை அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சில பேர்லாம் குறிப்பிட்டிருந்தார், அதெல்லாம் நடக்குதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டிசிப்ளினரி ஆக்ஷன் ஆகட்டும், இல்லை மற்ற ஒரு வேளை கரப்ஷனில் ஈடுபட்டிருந்தால் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டாக இருக்கட்டும், இல்லை யாராவது அட்வொகேட்ஸ் அதில் இன்வால்வ்டாக இருந்தால் பிசிஐயாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா விதமான ஆக்ஷன்ஸும் அவங்க மேலேயும் எடுக்கப்படும். மேம், அவர் வந்து அந்த வீடியோவில் குறிப்பாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விவசாயிகள் யாரும் கோர்ட்டுக்கு வராதிங்க, சாதாரண மக்களுக்கு வந்து நீதி கிடைக்காது, யாருமே கோர்ட்டுக்கு வராதிங்க. இது எந்த அளவுக்கு உண்மையிலே அந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லீகல் எய்டுன்னு ஒரு கான்செப்டே இல்லாமல் போயிருக்கும்ல. சரி, அது காமனாக மக்கள் மனசில் இருக்க ஒரு விஷயம் தான். என்னென்னா பணம் படைத்தவங்களுக்கு மட்டும்தான் போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், இல்லை லீகல் சிஸ்டமாக இருக்கட்டும், காசு இல்லாதவங்களுக்குலாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த மாதிரி வரவே முடியாதவங்க, பண்ணவே முடியாதவங்களுக்காக தான் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே, வாங்க, உங்களோட இஷ்யூ இவ்வளோ பெருசாக இருக்கா, உங்களால் இதுக்கு வந்துட்டு அட்வொகேட்ஸ் வைக்க முடியலையா, சரி வாங்க, லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி ஆக்ட் கீழே உங்களுக்கான அட்வொகேட் அப்பாயிண்ட் செய்யப்படும், அவங்க உங்களுக்காக போராடி உங்களுக்கான நீதியை வாங்கி தருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அங்கே வந்து பார்க்கப்படுது. பட் என்ன ஒன்று இப்போ எல்லாரும் நினச்சிட்டு இருக்கோம் என்னென்னா, பணம் இருந்தால், இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா யாருமே வந்து ஈஸியாக முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுதான் அவர் அதை தான் சொல்ல வர்றாரு. கோர்ட்டுக்கு யார் வரலாம் அப்படின்னா, பெரிய பெரிய எம்எல்ஏ வரலாம், எம்பி வரலாம், பணக்காரங்க வரலாம், பிஸ்னஸ்மேன் வரலாம். இப்படி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இங்கே நீதித்துறையில் வந்து நீதி கிடைக்கும். அதுவும் அவங்க சில லட்சங்கள் கொடுக்கணும், பல கோடிகள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் பண்ணாதான் சில பேருக்கு நீதி கிடைக்குமா? அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் இவ்வளோ பொலிட்டீஷியன்ஸ் உள்ளே போய் உட்கார போகிறாங்க? அவங்ககிட்ட பணம் இல்லையா, இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா? ஏன்னா சிஎம்மாக இருந்த சில பேரே வந்து அவங்க சிஎம்மாக இருக்க பீரியட்லேயே உள்ளே போய் உட்காந்துருந்தாங்க. அப்போ ஈஸியாக எவிடன்சஸ் வந்து ஃபேப்ரிகேட் பண்ணிட முடியும்ல. எவிடன்ஸே அழிச்சிட்டு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க, ஜட்ஜை நான் வேலைக்கு வாங்குறேன், வச்சுக்கோங்க காசு இந்த இடத்துல அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபுல்லாக ஜட்ஜ்மெண்ட்டே மாற்றி எழுத முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரின்ற ஒரு விஷயம் வந்து பாசிபிலிட்டி கிடையவே கிடையாது. அது கூட எக்ஸாம்பிள் தான், லைவ்லி எக்ஸாம்பிள் தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் வந்து ஹைகோர்ட்டில் ஒரு அட்வொகேட் இருக்கார், அவரோட பேர் சொல்ல விரும்பல. அவர் வந்து இந்த மாதிரி ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளுக்கும் இந்த மாதிரி பெண்களை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குற வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு தனி யூனிட் வச்சு நடத்திட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, நீங்கள் எதை எப்படி பார்க்குறீங்க? பீங் அன் அட்வொகேட் நம்மளுமே எல்லா விஷயத்தையும் பார்க்குறோம். நிறைய கேசஸ் இப்போ நம்ம பார்க்குறோம். என்னென்னா எவிடன்ஸ் இல்லைங்கிறதுனால அவங்கள தண்டிக்க முடியல அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அட் த எண்ட் ஆஃப் த டே இவர் வச்சிருக்கிறது ஒரு அலிகேஷன் தான் இப்போ. ஏன்னா குற்றச்சாட்டு யார் வேணால், யார் மீது வேணால் குற்றச்சாட்டு வைக்கலாங்க, சரிங்களா? பட் அந்த குற்றச்சாட்டை எப்போ நிரூபிக்கப்படும், எப்போ அவங்க மேலே ஆக்ஷன்ஸ் எடுக்கப்படும் அப்படின்னா அதுக்கு உண்டான எவிடன்ஸஸை ப்ரொடியூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அந்த விஷயம் செய்யப்படும். இதே கேள்வியை ஒரு வேளை அவர் ஏதாவது எவிடன்சஸ்லாம் வச்சுட்டப்பறம் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா அப்போ ஓகேங்க, ஆமாம் இது நிரூபிக்கப்பட்டுருச்சு, ஓகே, அப்போ இந்தந்த செக்ஷன்ஸ் கீழே இந்தந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் அவங்க மேலே எடுக்கலாம் அப்படிங்கிறது அப்போ நம்ம பேசலாம். பட் இப்போ அவர் ஜஸ்ட்டு ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் சொல்லியிருக்காரு, இவங்க பேரில் இவங்க இதுன்றது மாதிரி. அது அலர்ஜாக அவர் கொண்டு வரதுக்கான எவிடன்சஸ் தான் இப்போ பெரிய விஷயமா இதில் நம்ம பார்க்கணும். நீதித்துறையிலையுமே இந்த மாதிரி கேஸ்ட் பார்க்குறாங்க, ஜாதி பார்க்குறாங்க. இது வந்து வெளியிருந்து பார்க்கும்போது வந்து வெளியே தான் இந்த மாதிரி நடக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நீதித்துறையிலுமே இந்த மாதிரி ஒன்று நடக்குதா? இது உண்மையா மேம்? இப்போது நீதித்துறையில் அந்த மாதிரி நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஓகே, நமக்கு அட் த எண்ட் ஆஃப் த டே அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே காஸ்ட் பேஸ்டில் தான் வரப்போகுதுன்னு வச்சுக்கோ. ரிசர்வேஷன் பேஸில் தான் வந்து செலக்ட் ஆகிறவங்க எல்லா அப்பாயின்மெண்ட்ஸ் போகிறாங்க, அந்த மாதிரி போகிறாங்க. பட் ஒரு ஜட்ஜாக ஒருத்தவங்க உட்காந்துட்டு வந்து ஆர்கியூ பண்ணுற அட்வொகேட்ஸ் வந்து என்ன கேஸ்ட்டுன்னு பார்த்தா அந்த இடத்துல உட்காந்து அவங்க கேஸை ப்ரொசீடிங்ஸ் பண்ணி அவங்க அந்த இடத்துல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியாது. இல்லை ஒரு அட்வொகேட் வந்து ஒரு வர கிளைண்ட் இந்த கேஸ்ட்டை சம்மந்தப்பட்டவங்களா இருந்தால் அப்பயும் அந்த அட்வொகேட் வந்து அவங்களோட ஒரு ஜாதி சார்ந்தோ இல்லை அவங்களோட கம்யூனிட்டி சார்ந்தவங்க கேஸ் மட்டும் தான் எடுக்கணும். பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கிறது இல்லைல்ல. வராங்களா, நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க, எங்கிட்ட வாங்க, பிகாஸ் ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து ஒரு விஷயத்த பண்ண போகிறாங்க. அந்த விஷயத்தை தான் வந்து அவங்க கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, டு பி ஃப்ராங்க், எவ்வளவோ வந்துட்டு ஒரு வேற கேஸ்ட் சேர்ந்த ஒரு ஜட்ஜஸ் கிட்ட இருந்து
வேற ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தலித் சமூகத்தை எடுத்துக்கலாம், இல்லை பிற்படுத்தப்பட்டோர் இருக்கலாம், அவங்களுக்குலாம் எப்படி நியாயம் கிடைக்குது? அப்போ அது அந்த கேஸ்ட்ல இருக்க ஜட்ஜஸ்னால தான் கொடுக்கப்பட்டதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அவங்க கண்டிப்பாக வேற ஒரு ஜாதியை சார்ந்தவங்களா இருப்பாங்க. பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே என்ன அப்படின்னா, நிஜமாவே இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா? அதுக்கான எவிடன்சஸ் எல்லாமே இருக்கா? இருந்தது, ஆமாம் 200% 100% இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா இந்தாங்க நியாயம் இவங்க பக்கம் தான் இருக்குது, உங்களுக்கான நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம். எவிடன்ஸே இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லைங்க என் ஜாதிக்காரங்க இவருக்கு எவிடன்ஸஸே இல்லைனாலும் பரவாயில்ல, நான் இப்படி தாங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பேன்லாம் அப்படி கொடுத்துட முடியாது. ஏன்னா ஜட்ஜஸ் கொடுக்குற ஒரு இதுவுமே வந்துட்டு நமக்கு ஒரு பெரிய பெரிய கேசஸில் வெளியே பேசப்படுற ஒரு விஷயமா மாறப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுமே அடுத்தடுத்த கேஸுக்கு பிரசிடெண்ட்டாக யூஸ் பண்ணப்படும். ஏன்னா இப்போது ஒரு ஆக்டை தாண்டி பிரசிடென்ட்ன்ற ஒரு கான்செப்ட் லாவில் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதே நேச்சர் ஆஃப் கேஸ் முன்னாடி ஏதாவது வந்துட்டு டிசைட் பண்ணப்பட்டிருந்தால் அதை திரும்ப இந்த கேஸுக்கு மேல்கோலிட்டு நம்ம காமிச்சு அதே மாதிரி நம்ம கேட்போம் அந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும் போது அவ்வளோ ஈஸியாலாம் வந்து அந்த விஷயம் நடக்கவும் முடியாது. நடக்கிறதா இது வரைக்கும் எந்த எவிடன்ஸஸும் நமக்கு அஃபிஷியலாக நமக்கு வரல.